ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாக்ஸஸ். ஸோ டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ரிலேட்டடாக எந்த கொஷின்ஸும் இருக்காது. நம்ம ஆல்ரெடி ஜிஎஸ்டி ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை தவிர்த்து இருக்கக்கூடிய வரிகள் சம்மந்தமான கொஷின்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ இந்த டாபிக் ரிலேட்டடாக நீங்கள் புக்கில் எங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th சோஷியல் புக்கில் வரியும் அதன் முக்கியத்துவமும்னு கொடுத்துருப்பாங்க. 10th சோஷியலில் அரசாங்கமும் வரிகளும், 12th எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இயல் 9 நிதி பொருளியல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 12th எக்கனாமிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் எல்லாம் நீங்கள் வரிகள் ரிலேட்டடாக படிச்சுக்கோங்க. இந்த டாப்பிக்கெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வரி அப்படின்றதும்னா ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் பார்த்துடலாம். வரி அப்படின்றது எதுக்காக அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் நமக்கு தேவையான எல்லா வசதிகளையும் பண்ணி தரணும் அப்படின்னா அவங்களுக்கு ஃபண்டு தேவை. ஸோ அதுக்காக தான் நிறைய வகைகளில் இந்த டேக்ஸ்லாம் போட்டு அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு நமக்கு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டை ரன் பண்ணுறதாகட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதாகட்டும், ஹாஸ்பிட்டல்ஸை ரன் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி அதே மாதிரி ஸ்கீம்ஸை கொண்டு வரதாகட்டும், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அந்த டேக்ஸ்லேருந்து தான் கொண்டு வருவாங்க. ஸோ இந்த டேக்ஸ் மட்டும்தான் ரெவென்யூவா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. 2 வழியில் அரசுக்கு வருவாய் வருது. ஒன்று டேக்ஸ் ரெவென்யூ, வரி வருவாய். இன்னொன்று நான் டேக்ஸ் ரெவென்யூ, வரியற்ற வருவாய் அப்படிங்கிறது. ஸோ இதில் இந்த நான் டேக்ஸ் ரெவென்யூலாம் எது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபீஸ். அதாவது இப்போது ஏதாவது ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம பே பண்ணுவோம். இப்போ டிஎன்பிஎஸ்சி எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணும். ஸோ அந்த எக்ஸாம் மூலமாக வரக்கூடிய வருவாய். அதே மாதிரி பாஸ்போர்ட்டோ, டிரைவிங் லைசன்ஸோ, இல்லை ஓபிசி சர்டிஃபிகேட்டோ ஏதோ ஒன்று அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சம் அமௌண்ட் பே பண்ணி நம்ம வாங்குவோம். அந்த மாதிரியானது எல்லாமே இந்த நான் டேக்ஸ் ரெவென்யூவில் வந்துடும். அதே மாதிரி ஃபைன், எதுக்காவது பெனால்ட்டி போடுறாங்க அப்படின்னாலும் அதுவும் ஒரு இது தான். மூணாவதாக பார்த்திங்க அப்படின்னா ஏர்னிங்ஸ் ஃப்ரம் பப்ளிக் என்டர்பிரைசஸ். ஸோ பொதுத்துறை நிறுவனங்களுடைய வருவாய்கள். அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா எல்ஐசி எடுத்துக்கோங்களேன், அதோட 5% ஷேர்ஸை விற்றுட்டாங்க. ஸோ அந்த 5%க்கு வாங்குறாங்க இல்லையா, அதோட ப்ராஃபிட் கவர்மெண்ட்டுக்கு போகும். ப்ராஃபிட் அப்படிங்கிறது இப்போது பார்ட்னர்ஸ் ஒருத்தர் மட்டும் இருந்தாங்க அப்படின்னா அது ப்ராஃபிட். இல்லை அப்படின்னா இப்போ நிறைய ஓனர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அது டிவிடெண்ட். எல்லா ஓனருக்கும் சரியாக பிரித்து கொடுக்கறது டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதன் மூலமாக வரக்கூடிய வருவாய் ஒன்று. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் அசஸ்மெண்ட் ஆஃப் பெட்டர்மெண்ட் லிவி. அதாவது ஸோ இப்போ ஒரு இடத்துல கவர்மெண்ட் ரோடு போடுறாங்க, இல்லை ஒரு பார்க்கு அமைக்கிறாங்க அப்படின்னா அதனால் அங்கே பக்கத்தை சுற்றி இருக்கக்கூடிய நிலங்களோட விலையெல்லாம் அதிகமாகும். ஸோ அதன் மூலமாக லேண்ட் மூலமாக வரக்கூடிய ரெவென்யூ ஒன்று. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா கிஃப்ட்ஸு, கிராண்ட் சைட்ஸ். அதாவது வெளிநாட்டிலேருந்து பெறக்கூடிய உதவி, அயல்நாட்டு உதவின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இராணுவ உதவி பண்ணுறாங்க, நிறைய உணவுப் பொருட்களை உதவி பண்ணுறது, தொழில்நுட்ப உதவி பண்ணுறது, இந்த மாதிரியான இதெல்லாமே ரெவென்யூவில் வரும். அதே மாதிரி இப்போது மத்திய அரசு மாநில அரசுகளுக்கும் உதவி பண்ணுவாங்க. அப்பப்போ இந்த வெள்ள நிவாரண நிதி அளிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்கீமுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரியுமே ரெவென்யூஸில் வந்துடும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா எஷீட்ஸ், அதாவது மரண தீர்வை அப்படின்வாங்க. ஸோ வாரிசே இல்லாமல் இறந்து போகிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க விட்டு போகிற அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே அரசுக்கு சொந்தமானது தான். ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்க அப்படின்னா நான் டேக்ஸ் ரெவென்யூ. இப்போ டேக்ஸ்க்கு வரும். ஸோ டேக்ஸ் 2 டைப்ஸ். ஒன்று டைரக்ட் டேக்ஸு, நேர்முக வரி. இன்னொன்று இன்டைரக்ட் டேக்ஸ், அதாவது மறைமுக வரி அப்படிங்கிறது. ஸோ டைரக்ட் டேக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நேர்முக வரி அப்படின்னா ஒரு தனிநபரோ இல்லை ஒரு நிறுவனத்தின் மீதோ நேரடியாக விதிக்கப்படுறது தான். அதை நம்ம மற்றவங்க மீது மாற்ற முடியாது. ஸோ அதை தான் நம்ம நேர்முக வரி இல்லை டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். யார் மீது வரி விதிக்கப்படுதோ அவர் தான் அந்த வரியை செலுத்தணும் அப்படிங்கிறது தான். இதுவே மறைமுக வரி அப்படின்னா, இப்போ ஒருத்தர் மீது வரி விதிக்கிறோம் அப்படின்னா அந்த வரியை மற்றவங்களுக்கு மாற்றி விட்டுறது. இப்போ கடைக்காரருக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு டேக்ஸ் போடுவாங்க. அந்த கடைக்காரர் என்ன பண்ணுறாரு, கன்சியூமர்கிட்ட, நுகர்வோர் யார் வாங்குகிறாங்களோ அவங்க மீது அந்த டேக்ஸை சுமத்துறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மறைமுக வரி அப்படின்றது தான். ஸோ இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா 3 டயர். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கலெக்ட் பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கலெக்ட் பண்ணுவாங்க, லோக்கல் பாடிஸும் கலெக்ட் பண்ணுவாங்க.
அதே மாதிரி இந்த 12th எக்கனாமிக்ஸ் புக்கில் எடுத்தீங்க அப்படின்னா எந்தெந்த வரிகள் மூலமாக மத்திய அரசுக்கு வருது, எந்தெந்த வரிகள் மூலமாக மாநில அரசுக்கு வருவாய் வருது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ கொஷின்ஸை பார்க்கலாம். பின்வருவனவற்றுள் எவை ஒரு நல்ல வரிவித அமைப்பின் இயல்புகளாக உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. வரிகள் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் காரணியாக உள்ளது. வரிகள் பொருளாதார நிலைப்புத்தன்மை உறுதி செய்வதாக உள்ளது அப்படிங்கிறது ரெண்டுமே கரெக்டு தான். ஒன்று வந்து எக்கானமிக் க்ரோத் இருக்கணும், இன்னொன்று வந்து என்ஷூரிங் எக்கானமிக் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறதும். அடுத்ததாக டேக்ஸ் ரெவென்யூ ஆர் வரி வருமானங்களில் எதெல்லாம் அடங்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து வருவாய் செலவுகள் மீது போடப்படும் வரி, டேக்ஸஸ் ஆன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ரெண்டாவது வந்து டேக்ஸஸ் ஆன் ப்ராப்பர்ட்டி, சொத்துக்கள் மீது போடப்படும் வரி. மூணாவது வந்து டேக்ஸஸ் ஆன் கமாடிட்டிஸ், ஸோ பொருட்கள் மீது போடப்படக்கூடிய வரிகள். இதில் இன்ட்ரெஸ்ட் ரெசிப்ட்ஸ் அண்ட் டிவிடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பங்குகள் வட்டிகளின் ரசீது, இது நம்ம வந்து நான் டேக்ஸ் ரெவென்யூவில் பார்த்துருப்போம். ஸோ டிவிடெண்ட்ஸ் ப்ராஃபிட்ஸ் மேலே வரக்கூடியதெல்லாம் வந்து நான் டேக்ஸ் ரெவென்யூ, அது வந்து டேக்ஸ் ரெவென்யூவில் வராது. அடுத்ததாக இந்தியாவில் உள்ள வரிகள். இந்தியா டேக்ஸஸ் ஆர் இன்க்ளூடிங் அப்படின்னா ரெண்டுமே தான், டைரக்ட் டேக்ஸஸ் இருக்குது, இன்டைரக்ட் டேக்ஸஸ், நேர்முக வரிகள் மறைமுக வரிகள் ரெண்டுமே இருக்குது. அடுத்ததாக இந்திய அரசின் வருமான வரி கொள்கையானது இதன் அடிப்படையில் அமைந்துள்ளது. த பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பேஸ்ட் ஆன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று வந்து அபிலிட்டி டு பே, ஸோ செலுத்தும் திறன் அப்படிங்கிறது. அதாவது இப்போ கம்மியாக சம்பளம் வாங்குறவங்க கம்மி அமௌண்ட்டை வந்து வருமான வரியை செலுத்தினா போதும், அதிக அமௌண்ட் வாங்கினா அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக வந்து வருமான வரி செலுத்தணும். ஸோ அதாவது அவங்களோட அபிலிட்டியை பொறுத்து தான் பே பண்ணுறோம். ஸோ அது வந்து ஒன்று செலுத்தும் திறன் அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து சமத்துவ விதி, கெனான் ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது. இது வந்து ஈக்குவாலிட்டி தானே. ஸோ அதாவது கம்மியாக இருக்கிறவங்க கம்மியாக கொடுத்தா போதும், அதிகமாக இருக்கிறவங்க அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது இது ஈக்குவாலிட்டி தான். நேர்முக வரியோடைய மெரிட்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க சமத்துவம் அப்படிங்கிறது. வருமான வரி சமத்துவ விதி அடிப்படையில் அமைந்துள்ளது. இன்கம் டேக்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் த கெனான் ஆஃப் ஈக்விட்டி அப்படிங்கிறதும். ஸோ நேர்முக வரியிலையும் கொடுத்துருப்பாங்க, ஒருவரின் செலுத்தும் திறனுக்கு ஏற்றவாறு வரி விதிக்கப்படும் அப்படின்னு. ஸோ எபிலிட்டி டு பே, கெனான் ஆஃப் ஈக்குவாலிட்டி, செலுத்தும் திறன், சமத்துவ விதி, இது ரெண்டுமே வந்து கரெக்டு தான். ஆன்சர் கீழே வந்து தப்பாக கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக தனிநபர் வருமானத்தின் மீது விதிக்கப்படும் வரி அப்படின்னு பார்த்தோன்னா, அது வந்து நேர்முக வரி தான், டைரக்ட் டேக்ஸ் தான். ஸோ நம்மளோட வருமானத்தின் மீது விதிக்கக்கூடிய வரியை நம்ம டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு வந்து பே பண்ணுறோம், இடையில் வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஸோ இது வந்து டைரக்ட் டேக்ஸ். அடுத்ததாக பேயிங் இன்கம் டேக்ஸ் சிக்னிஃபைஸ், ஸோ வருமான வரியை செலுத்துதல் என்பது எதனை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. பகுத்தறிவு சட்ட ஆளுமை, ரேஷனல் லீகல் அத்தாரிட்டி. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த சோர்ஸ் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கிஃப்ட் டேக்ஸ். கீழே கொடுக்கப்பட்டுள்ள இனங்களில் எது நேர்முக வரியை சார்ந்தது அப்படின்னா அன்பளிப்பு வரி, ஸோ கிஃப்ட் டேக்ஸ் தான் வந்து. கஸ்டம்ஸ் டியூட்டி, சுங்க வரி, சர்வீஸ் டேக்ஸ் சேவை வரி, உற்பத்தி வரி, எக்ஸைஸ் டியூட்டி, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மறைமுக வரி. ஸோ உற்பத்தி பண்ணுறவங்க மேலே டேக்ஸ் போடுவாங்க, பட் உற்பத்தி பண்ணுறவங்க அதை விற்கிற போது நம்மக்கிட்டேருந்து வாங்கி கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் சுங்க வரியும், அதே மாதிரி தான் சர்வீஸ் டேக்ஸும், சேவை வரியும். அடுத்ததாக விவாத் சே விஸ்வாஸ் திட்டம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோன்னா நேரடி வரி. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி தான் இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்தாங்க. எதுக்காக அப்படின்னா, வரி செலுத்தாமல் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு ஒரு டைம் கொடுத்தாங்க. இவ்வளோ நாளுக்குள்ளே மறுபடியும் வரி செலுத்தினீங்க அப்படின்னா அந்த வழக்குகள் வந்து வழக்குலேருந்து விலக்களிக்கப்படும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்கீம் தான் இது. அது வந்து நேரடி வரி, டைரக்ட் டேக்ஸோட தொடர்புடையது தான் அது. அடுத்ததாக மத்திய அரசின் நேரடி வருமானத்தில் தொடர்பு இல்லாதது எது அப்படின்னு பார்த்தோன்னா, பண்டக மற்றும் பணி வரி, டேக்ஸஸ் ஆன் இன்கம், வருமான வரி பார்த்திங்க அப்படின்னா டைரக்டாக. சொத்து மற்றும் மூலதன வரி, ப்ராப்பர்ட்டி கேபிட்டல் டிரான்சாக்ஷன், இதெல்லாமே வந்து டைரக்ட். டேக்ஸஸ் ஆன் கமாடிட்டிஸ் அண்டு சர்வீசஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மறைமுக வரி, அது வந்து இன்டைரக்ட். பட் இங்கே வந்து ஆன்சர் கீழே தப்பாக கொடுத்துருக்காங்க. டேக்ஸஸ் ஆன் டிவிடெண்ட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ், பங்காதாய லாப வரி அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய எவ்வளோ டிவிடெண்ட் வந்தாலும் அதுக்கு நம்ம வந்து பே பண்ணணும், அதுவும் வந்து டைரக்ட் டேக்ஸ் தான். ஸோ இதில் இன்டைரக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா கமாடிட்டிஸ் அண்ட் சர்வீசஸ் தான். ஆன்சர் கீ வந்து தப்பாக இருக்கும். அடுத்ததாக விச் டேக்ஸ் இஸ் த டிஃப்ரெண்ட் ஒன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றில் மாறுபட்ட வரி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
வெல்த் டேக்ஸு, இன்கம் டேக்ஸு, கார்ப்பரேட் டேக்ஸ் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டைரக்ட் டேக்ஸு. முத்திரைத்தாள் வரி, ஸ்டாம்ப் டியூட்டி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இன்டைரக்ட் டேக்ஸு. ஸோ இப்போ இந்த ஸ்டாம்ப் டியூட்டி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அரசாங்கங்களுடைய ஆவணங்களுக்கு டேக்ஸ் போடுறாங்க. திருமண பதிவோ இல்லை வந்து சொத்து தொடர்பாக ஆவணங்கள்லாம் இருக்கு இல்லையா, ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக டாக்குமெண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா நம்ம அந்த ஸ்டாம்ப் டியூட்டியை வச்சு தான் வந்து வாங்க முடியும். ஸோ அது மேலே விதிக்கப்படக்கூடிய வரி தான் இந்த ஸ்டாம்ப் டியூட்டி அப்படிங்கிறது. அது வந்து மறைமுக வரி. மீதி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நேர்முக வரி, டைரக்ட் டேக்ஸஸ் தான். டைரக்ட் டேக்ஸஸில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமான வரி, செல்வ வரி, நிறுவன வரி, மூலதன ஆதாய வரி, பத்திரிக்கை பரிவர்த்தனை வரி இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நேர்முக வரி. இதுவே வந்து மறைமுக வரி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சேவை வரி, சர்வீஸ் டேக்ஸு, பொழுதுபோக்கு என்டர்டெயின்மெண்ட்டு, பத்திர பரிவர்த்தனை வரி, சுங்க வரி, மதிப்பு கூட்டு வரி, கலால் வரி, விற்பனை வரி, ஆடம்பர வரி இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இன்டைரக்ட் டேக்ஸஸில் வரும். ஸோ இது ஒவ்வொரு புக்லேயுமே வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்ததாக அடுக்கு வரி விளைவு என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வரி மீதான வரி, டேக்ஸ் ஆன் டேக்ஸ் அப்படிங்கிறது. இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குது 100 ரூபா, அது உற்பத்தி பண்ணுறவர் வந்து ஒரு டீலர்கிட்ட 110 ரூபாய்க்கு கொடுக்குறாரு டேக்ஸோடு சேர்த்து அப்படின்னா அந்த டீலர் வந்து கடைக்கு கொடுக்கும்போது அந்த 110 ரூபாய்க்கு சேர்த்து டேக்ஸ் போட்டு கொடுப்பாரு. 120 ரூபாவா ப்ராடக்ட் என்னவோ 100 ரூபா தான், இப்போ 120 ரூபாவா கடைக்கு போயிருக்கு. கடையிலேருந்து ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னா அந்த 120 ரூபாவுக்கும் சேர்த்து டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ 130 ரூபா அப்படின்னு வந்துடும். ஸோ இதுதான் டேக்ஸுக்கே வந்து டேக்ஸ் போடுற மாதிரி. இதை தான் வந்து நம்ம கேஸ்கேடிங் எஃபெக்ட், அடுக்கு வரி விளைவு அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இருந்தது இல்லையா நம்ம விற்பனை வரி அப்படிங்கிறது, அது வந்து இப்படி தான் இருந்தது. அதனால தான் வேட் வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்ததாக பின்வருவனவற்றுள் எது இந்திய மாநிலங்களுக்கான வரி வருவாய், டேக்ஸ் ரெவென்யூ ஃபார் த ஸ்டேட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தோன்னா லேண்ட் ரெவென்யூ தான். மற்றபடி இன்கம் டேக்ஸு, கஸ்டம் டியூட்டிஸ், எக்ஸைஸ் டியூட்டிஸ் இதெல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. இதில் இருக்கிறதுல ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ரெவென்யூ. அடுத்ததாக பின்வருவனவற்றில் எது மறைமுக வரிக்கு உதாரணம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. வருமான வரி, மற்றபடி கூட்ஸ், ஜிஎஸ்டி, கஸ்டம் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டி இது எல்லாமே வந்து மறைமுக வரி தான். இன்கம் டேக்ஸ் வந்து நேர்முக வரி. அடுத்ததாக பின்வருவனவற்றில் எது மறைமுக வரி அப்படின்னு கேட்குறாங்க. சர்வீஸ் டேக்ஸ், சேவை வரி அப்படிங்கிறது தான். அடுத்ததான் எந்த ஒரு வரி நேரடி வரிக்கு தொடர்பு இல்லாதது. ஸோ எது வந்து டைரக்ட், இன்டைரக்ட் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து நிறைய இருக்குது. சுங்க வரி, கிஃப்ட் டேக்ஸு, இன்கம் டேக்ஸு, வெல்த் டேக்ஸு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டைரக்ட் டேக்ஸு. கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து இன்டைரக்ட். அடுத்ததாக கீழ்கண்ட வரி நேரடி வரி அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. சரக்கு மற்றும் சேவை வரி, ஜிஎஸ்டி அப்படிங்கிறது மறைமுக வரி தான். மீதி இருக்கிற ரெண்டும் வந்து டைரக்ட் டேக்ஸு. அடுத்ததாக சொத்துகளுக்கான வரி இந்தியாவில் யாரால் வசூலிக்கப்படுகிறது அப்படின்னா லோக்கல் கவர்மெண்ட்ஸ். ஸோ லோக்கல் பாடிஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இதுதான். ஸோ டேக்ஸஸ் ஆன் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அது லோக்கல் கவர்மெண்ட்ஸ் தான் வந்து கலெக்ட் பண்ணுது. ஸோ இது வந்து 10th புக்கில் இருக்கும். சொத்துகளுக்கான வரி உள்ளூர் அரசாங்கங்களால் வசூலிக்கப்படுகிறது அப்படின்னு. ஸோ இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா 3 அடுக்கு வரி வந்து வசூலிக்கப்படுது. ஒன்று நடுவண் அரசு பார்த்திங்க அப்படின்னா எளிதில் வசூலிக்கக்கூடிய வரிகள், அதாவது நேரடி வரிகள் எல்லாமே வந்து நடுவண் அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் வந்து வசூலிக்கிறாங்க. பொருள்கள் சேவைகளுக்கான வரி அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே வந்து வசூலிக்கிறாங்க. சொத்துகளுக்கான வரி வந்து உள்ளூர் அரசாங்கங்கள் வந்து வசூலிக்குது. த டேக்ஸஸ் ஆன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் கலெக்டட் பை லோக்கல் கவர்மெண்ட்ஸ். அடுத்தது மத்திய அரசால் அல்லது மாநில அரசால் அமைக்கப்பட்ட லாட்டரி சீட்டுகள் மூலம் கிடைக்கும் வரி வருவாய் யாருக்கு செல்லும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான், மத்திய அரசுக்கு தான் போகும். ஸோ இதுவும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது மத்திய அரசோடைய வருமான வழிகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்திய அரசால் அல்லது மாநிலங்களால் அமைக்கப்பட்ட பரிசு சீட்டுகள் அப்படிங்கிறது. ஸோ லாட்ரிஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய வரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. கீழ்வருவனவற்றுள் எது ஒன்றிய அரசின் பட்டியலில் இடம்பெறவில்லை, யூனியன் லிஸ்ட்டில் எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. கேபிட்டேஷன் டேக்ஸ் மட்டும்தான், மூலதன வரி மட்டும்தான். கார்ப்பரேஷன் டேக்ஸு, கரன்சி காயினேஜ் பணம் மற்றும் நாணயம், பப்ளிக் டெப்ட் பொது கடன் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா யூனியன் லிஸ்ட்டில் வந்துடுது. கேபிட்டேஷன் டேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் வரும். கீழே காணப்படும் இனங்களில் மாநில அரசின் வரி வருவாய் மூலம் இல்லாதது எது அப்படின்னு பார்த்தோன்னா கார்ப்பரேட் டேக்ஸ்.
மற்றபடி லேண்ட் ரெவென்யூ, மோட்டார் வெஹிக்கிள் டேக்ஸ், மோட்டார் வாகன வரி, பொழுதுபோக்கு வரி, என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் டேக்ஸ் ரெவென்யூவில் வருது. கார்ப்பரேட் டேக்ஸ் வந்து வணிக வரி வந்து யூனியன் லிஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இது வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு இருக்கும். யூனியன் சோர்ஸஸ் என்னென்ன, ஸ்டேட் சோர்ஸஸ் என்னென்ன அப்படின்றதில் கொடுத்துருப்பாங்க. கீழ்கண்டவற்றுள் திரும்ப அந்த கொஷினே வந்து ரிப்பீட் ஆகுது. கீழ்கண்டவற்றுள் மத்திய அரசின் பண பங்களிப்பு அளிக்காத வளங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா கேபிடேஷன் டேக்ஸ், மூலதன வரி. கீழ் வருவனவற்றுள் எது மத்திய பட்டியலில் இடம்பெறவில்லை, எது வந்து யூனியன் லிஸ்ட்டில் வரல அப்படின்னு கேட்குறாங்க. கேபிடேஷன் டேக்ஸ் தான். இது வந்து ஸ்டேட் இதில் வந்துடும். கார்ப்பரேஷன் டேக்ஸு, இன்கம் டேக்ஸ் அதர் தென் அக்ரிகல்ச்சர் இன்கம், கஸ்டம்ஸ் டியூட்டி இது எல்லாமே வந்து யூனியன் லிஸ்ட்டில் வர்றது தான். கேபிடேஷன் டேக்ஸ் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்துடும். அடுத்ததாக இந்த இப்போது லாஸ்ட் குரூப் 4ல் கேட்ட கொஷின் இது தவறான இணையை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டேக்ஸஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் இன்கம், டேக்ஸஸ் ஆன் லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ், டேக்ஸஸ் ஆன் கன்சம்ஷன் ஆர் சேல் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, லேண்ட் ரெவென்யூ அதாவது வேளாண் வருமான வரி, நிலம் மற்றும் கட்டிடங்கள் மீதான வரி, மின்சார நுகர்வு அல்லது விற்பனைக்கான வரி, நில வருவாய் இது எல்லாமே ஸ்டேட்டு கீழே தான் வரக்கூடியது. ஸ்டேட் ரெவென்யூஸில் வர்றது தான். இது வந்து சென்டர்னு கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுமே தப்பு. 3ம் 4ம் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், மாநிலத்தோட வளங்கள் அப்படிங்கிறதுல கொடுத்துருப்பாங்க. நில வருவாய், வேளாண் வருமான வருவாய், நிலம் கட்டிடங்கள் மீதான வருவாய், மின்சார நுகர்வு விற்பனைக்கான வருவாய் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக தொழில் வரி விதிப்பது யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான். இம்போஸ் டேக்ஸ் ஆன் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான். ஸோ டேக்ஸஸ் ஆன் ப்ரொஃபஷன்ஸ், ட்ரேட்ஸ், காலிங்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ஸ், வாணிகம், தொழிலாளர்கள் மீதான தொழில் வரி அப்படிங்கிறது மாநில வளங்களில் வரக்கூடியது. அடுத்ததாக சரியான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் சரத்து 269 கரெக்டு தான். மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவது ஆர்டிகல் 268 அதுவும் வந்து கரெக்டு தான். மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகள் வந்து 267ன்னு கொடுத்துருக்காங்க. பிரிவு 270ம் 272ம் வரும். அதுதான் வந்து கரெக்டு. இங்கே வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டும் செகண்டும் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ 12th எக்கனாமிக்ஸ் புக்கில் அப்படியே இருக்கும். ஸோ மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் taxes levied and collected by the union but assigned to states அப்படின்னா ஆர்டிகல் 269. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிச்சுக்கும் பயன்படுத்திக்கும். டியூட்டிஸ் levied by union but collected and appropriated by the states அப்படின்னா ஆர்டிகல் 268. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகள் taxes which are levied and collected by the union but which may be distributed between union and states அப்படின்னா ஆர்டிகல் 270 and 272. அடுத்ததாக பின்வரும் வரிகளில் எது மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசால் வசூலிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டாம்ப் டியூட்டி முத்திரை வரி அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து மருத்துவ மற்றும் கழிப்பறை பொருட்கள் மீதான கலால் வரி எக்ஸைஸ் டியூட்டிஸ் ஆன் மெடிக்கல் அண்ட் டாய்லெட் மெட்டீரியல்ஸ். ஸோ இப்போ பார்த்தோம்ல அந்த ஆர்டிகல் 268 269 இதெல்லாம் அந்தந்த இதுக்கு கீழே வந்து பேராகிராஃப் கீழே எந்தெந்த டேக்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. இதில் கேட்டிருக்கிறத பார்க்கலாம். மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசு வசூலிப்பது பயன்படுத்துவது டியூட்டிஸ் லெவைட் பை யூனியன் பட் கலெக்டட் அண்ட் அப்ராப்ரியேட்டட் பை ஸ்டேட்ஸ் அப்படின்னா ஸ்டாம்ப் டியூட்டிஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் எக்ஸைஸ் ஆன் மெடிசினல் அண்ட் டாய்லெட் ப்ரிப்பரேஷன் தான். ஸோ வில்லை கட்டணம் சுங்கவரின்னு கொடுத்துருக்காங்க. கலால் வரி ஸோ மருத்துவ கழிப்பறை பொருட்கள் மீதான கலால் வரி இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசு வந்து வசூலிக்கிறாங்க. இதுவே மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மத்திய அரசே மாநிலங்களுக்கு ஒதுக்கும் இல்லையா, அதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேளாண் நிலம் தவிர இதர சொத்துக்கள் மீதான வரி வரும். அதே மாதிரி பண்ணை வரி எஸ்டேட்டில் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வேளாண்மை நிலம் தவிர்த்த ரயில்வே கட்டணங்கள், சரக்கு கட்டணங்கள், பங்கு அங்காடி, எதிர்கால அங்காடி, டேக்ஸஸ் அதாவது ஸ்டாம்ப் டியூட்டிஸை தவிர ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு அண்ட் ஃபியூச்சர் மார்க்கெட்ஸில் இருக்கிற எல்லா டிரான்சாக்ஷனுக்குமான டேக்ஸு, செய்தித்தாள் மீதான வரி, அதில் வெளியிடப்படும் விளம்பரம் உட்பட ஸோ நியூஸ் பேப்பர் ப்ளஸ் அதில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான வரி, ரயில், கடல்வழி, வான்வழியாக செல்லக்கூடிய பயணிகள், சரக்குகள் மீதான வரி ஸோ டெர்மினல் டேக்ஸஸ் வந்து போடுறாங்க.
மாநிலங்களுக்கிடையான பண்டங்கள் விற்பனை வாங்குதல் மீதான வரி செய்தித்தாள் தவிர. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல் 269 கீழே வரக்கூடியது. அடுத்ததாக இதுவே வந்து மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மத்திய அரசே கலெக்ட் பண்ணி மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் பிரித்து கொடுக்கும் இல்லையா? ஸோ அது வந்து எதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா வேளாண்மை வருவாய் தவிர்த்த இதர வருமான வருவாய். ஸோ டாக்ஸஸ் ஆன் இன்கம் அதர் தென் அக்ரிகல்ச்சரல் இன்கம். அதே மாதிரி இந்திய அரசின் மத்திய பட்டியலில் உள்ள மத்திய கலால் வரி. இது எல்லாமே ஆர்டிகல் 270 272 படி வரும். அடுத்ததாக தமிழ்நாட்டில் விற்பனை வரி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா ராஜாஜி. ஸோ 1937 காங்கிரஸ் வந்து முதல் அமைச்சரவையை வந்து அமைச்சிருப்பாங்க. சென்னையில் வந்து காங்கிரஸ் அமைச்சரவை அமைச்சவர் அப்படின்னா ராஜாஜி தான். ஸோ அவர் வந்த உடனே பண்ணதெல்லாம் மது விலக்கு வந்து பரிசோதனையாக சேலத்தில் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். ஸோ அந்த மது விலக்குனால் வரக்கூடிய அந்த நஷ்டம் இருக்கு இல்லையா, அதை ஈடு கட்டணும் அப்படின்னு சொல்லி தான் வருவாய் இழப்பை ஈடு செய்யணும்னு விற்பனை வரியை முதல்ல அறிமுகப்படுத்தியிருப்பார். 1937 அறிமுகப்படுத்தியிருப்பார். அடுத்ததாக 2020 to 2021 ஆண்டிற்கான இந்திய அரசின் வருவாய் மூலங்களை இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்துக. இதெல்லாம் வந்து நீங்கள் பட்ஜெட் வந்து பார்த்துக்கணும், கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கக்கூடியது. ஸோ எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு வர்றது ஜிஎஸ்டி தான். ஸோ பண்டங்கள் சேவைக்கான அந்த வரி தான் வந்து முதல்ல வரும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் இன்கம், தனி வருமான வரி, தீர்வை வரி, எக்ஸைஸ் டியூட்டிஸ், அதுக்கப்புறம் கார்ப்பரேட் டேக்ஸு, கஸ்டம்ஸ், சுங்க வரி அப்படிங்கிறது தான். அடுத்ததாக பின்வருவனவற்றை பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டைரக்ட் டேக்ஸ் மறைமுக வரி அப்படின்றது கஸ்டம் டியூட்டி. பாண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் அரசு பத்திரங்கள் மற்றும் ஆவணங்கள்னு எடுத்துட்டோன்னா உள்நாட்டு பொதுக்கடன் இன்டர்னல் பப்ளிக் டெப்ட் அப்படிங்கிறது தான். டைரக்ட் டேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நெகிழும் தன்மை விதி, கெனான் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது. அது என்ன நெகிழும் தன்மை அப்படின்றது பார்த்திங்கன்னா, இப்போது ஒருத்தருடைய இன்கம் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய டேக்ஸ் ரெவென்யூவும் வந்து அதிகமாகும், ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும். ஸோ இதை தான் வருமானம் அதிகமாகும் போது அரசுக்கான வருவாயும் அதிகமாகும். ஸோ இதுதான் வந்து நம்ம எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து டைரக்ட் டேக்ஸஸ்லாம் அதிகமாகவே இருக்குது. அடுத்ததாக கூட்டமைப்பு நிதி, பொறுப்பேற்பு, பிரின்சிபல் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது தான். அடுத்ததாக பின்வருவனவற்றை பொறுத்துகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். மல்டி பாயிண்ட் டேக்ஸ்னால் என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். கேஸ்கேடிங் எஃபெக்ட் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், வரிக்கே வந்து வரி போட்டுட்டு வர்றது. ஸோ ஒரு ப்ராடக்ட் நம்ம கையில் கிடைக்கும்போது நம்ம டேக்ஸுக்கும் சேர்த்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருந்தது இல்லையா? ஸோ அது வந்து எதில் இருந்ததுன்னா விற்பனை வரி, சேல்ஸ் டேக்ஸில் வந்து இருந்தது. கேஸ்கேடிங் எஃபெக்ட்டு, மல்டி பாயிண்ட் டேக்ஸ். இதே மாதிரி வேட் அப்படின்றது, ஸோ விற்பனை சேல்ஸ் டேக்ஸ்க்கு பதிலாக கொண்டு வந்தது தான் வேட். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டுக்கு மட்டும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணால் போதும் அப்படின்றது தான். இப்போ எம்ஆர்பி 100 ரூபானா அந்த 100 ரூபாய்க்கு என்ன டேக்ஸோ அதை மட்டும் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஆனால் அது பார்த்திங்க அப்படின்னா மாநிலத்துக்கு மாநிலம் அது வேறுபட்டுச்சு. ஸோ ஒரு மாநிலத்தில் 110 ரூபா அப்படின்னா இன்னொரு மாநிலத்தில் அது 120 ரூபா அந்த மாதிரி இருந்தது. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா கேஸ்கேடிங் எஃபெக்ட் இல்லை, ஆனால் அது வந்து மல்டி பாயிண்ட் டேக்ஸ் தான். ஸோ இப்போ வேட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அடித்தள விளைவில்லாத பல்முனை வரி, மல்டி பாயிண்ட் டேக்ஸு வித்தவுட் கேஸ்கேடிங் எஃபெக்ட். இந்த வேட்டுக்கு பதிலாக கொண்டு வந்தது தான் ஜிஎஸ்டி. ஸோ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான், எந்த இடத்துலையும் வந்து ப்ராடக்டோட அமௌண்ட் வந்து மாறாது. ஸோ ஜிஎஸ்டியை பார்த்திங்க அப்படின்னா அடித்தள விளைவில்லாத ஒரு முனை வரி, 1 பாயிண்ட் டேக்ஸ் வித்தவுட் கேஸ்கேடிங் எஃபெக்ட். சேல்ஸ் டேக்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், விற்பனை வரி அப்படின்றது மல்டி பாயிண்ட் டேக்ஸு வித் கேஸ்கேடிங் எஃபெக்ட் இருந்தது. சிஜிஎஸ்டி அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா மாநிலத்துக்குள்ளே நடைபெறுகிற விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவது. ஐஜிஎஸ்டி அப்படிங்கிறது மாநில அரசுக்கு இடையான விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவது. அடுத்ததாக பின்வரும் சிறப்பு பொருளாதார மண்டலம் பற்றிய உண்மையான கூற்றை குறிப்பிடுக. அதாவது ஸ்பெஷல் எக்கானமிக் ஜோன் இருக்கு இல்லையா, அதை பற்றின ஸ்டேட்மெண்ட்டை இது வந்து கரெக்டானு கேட்குறாங்க. ஒன்று வந்து உற்பத்திக்கான மூலப்பொருட்களுக்கு வரியில்லா இறக்குமதி, தெர் இஸ் டியூட்டி ஃப்ரீ இம்போர்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது கரெக்டு தான். ரெண்டாவது வந்து முதல் 5 ஆண்டுகளுக்கு ஏற்றுமதி வருமானத்தில் 100 விழுக்காடு வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. ஸோ 100% வந்து ஐடி எக்ஸம்ஷன் ஆன் எக்ஸ்போர்ட் இன்கம் இஸ் கிவன் ஃபார் ஃபர்ஸ்ட் 5 years இன் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் யூனிட்ஸ். இது வந்து ரெண்டுமே வந்து கரெக்டு தான். ஸோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸுக்கு வந்து அதாவது இறக்குமதி வரியே இல்லாமல்
அதுக்கான உற்பத்திக்கான மூலப்பொருட்களை வந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான். 2வது முதல் 5 ஆண்டுகளுக்கு நீங்கள் வந்து வரி செலுத்த தேவையில்ல. அடுத்த 5வது வருஷத்துல தான் நீங்கள் 50% வந்து டேக்ஸ் பே பண்ணணும். அடுத்த 5 ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட உற்பத்தியில் நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்பெஷல் எக்கானமிக் ஜோனுக்கு மட்டும்தான், எல்லா இடத்துக்குலாம் கிடையாது. அதே மாதிரி இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸோ சர்வீஸ் டேக்ஸோ ஸ்டேட் சேல்ஸ் டேக்ஸோ இது எதுவுமே கிடையாது. இது எல்லாமே வந்து எக்ஸம்ஷன் தான். இது எங்கே இந்த கொஷின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் எக்கானமிக் ஜோன் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கும். அதோடைய ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ்லேருந்து இந்த கொஷின் எடுத்திருக்காங்க. அடுத்ததாக 2022 to 23 நிதிநிலை அறிக்கையின் தோராய மதிப்பில் கீழ்கண்ட பற்றுச்சீட்டு தொகையை இறங்கு வரிசையில் எழுதுக அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்லாம் வந்து அப்பப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிச்சுக்குவாங்க. இது 2022 to 23 கேட்டிருக்காங்க. ஆன்சர் கீழே இருக்கிறது தான். முத்திரை மற்றும் பதிவு கட்டணம் ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. செகண்ட் வந்து மாநில கலால் வரி ஸ்டேட் எக்ஸைஸ் டியூட்டி. அதுக்கப்புறம் வந்து மோட்டார் வாகன வரி மோட்டார் வெஹிக்கிள்ஸ் டேக்ஸ் வந்து தேர்ட் ஒன்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.